நம்பிக்கை இழந்தோரென முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கின்றேன். நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கின்றேன். அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின் அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின் உன் அன்பெண்ணி வரம் வேண்டி உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. நல்குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 19/12/24 இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருவருகையின் காலத்தில் நாம் கடந்து செல்கின்றோம். 19வது நாட்களாக நாம் தொடர்ந்து தூய ஆவியின் அன்பில் அன்னை மரியின் பரிவில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 63 4 5 6, நீதிமொழிகள் 31 1 2 3. இன்றைய வாசகம் நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து 13 2 7 24 25. சிம்சோனின் பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டது. திருப்பாடல்கள் 71 8. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 1 5 25. திருமுழுக்கு யோவானின் பிறப்பு முன் அறிவிக்கப்படுகின்றது. எலிசபெத்தின் மகிழ்வு. ஜக்கரியாவுக்கு அருளப்பட்ட வார்த்தை வானதூதர் சொன்னபடியே அவரும் வாழ்ந்தார். ஒரு குழந்தையை உணர்ந்து கொள்ள நமக்கு சில நாட்கள் ஆகும். ஆனால் நம் வயிற்றில் உள்ள குழந்தையை நாம் அதை உணர்ந்து கொள்ள 40 அல்லது 41 நாட்கள் ஆகும். அதை நாம் உணர்ந்து பிறகு கணவனிடம் சொல்லி பிறகு அதை வெளி உலகிற்கு நாம் கொண்டு வர சில நாட்கள் கடந்து விடுகின்றன. ஆனால் இறைவன் நமக்கு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீ உருவாகும் முன்னே அந்த நேரமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதான் கடவுள் பார்வையில் நேர்மையானவராக விளங்கி ஜக்கரியா எலிசபெத் இவர்களின் வாழ்க்கை நிகழ்வு இன்று நமக்கு நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது. யூத குல முன்னோர்களான சாரா, ரஃபேகா, ராகேல், சாம்வேலின் தாய் அன்னா இன்னார் போன்று எலிசபெத்தும் குழந்தை பெற இயலாதவராய் இருந்தது அவர் பால் இறைவனின் கருணையையும் வலிமையும் வெளிப்பட வேண்டியவையாகும் எனலாம். 1 சாமுவேல் 1 1 2. குழந்தை பேருக்காக ஏங்கி கொண்டிருந்த ஜக்கரியா மக்களின் மீட்புக்காக மன்றாடி கொண்டிருந்தார். குழந்தை வரம் கிடைக்கிறது. எலியாவின் உளப்பாங்கும் வல்லமை உடையதாக திகழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான். திருப்பாடல்கள் 127 3. பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் என்ற இறை வார்த்தைக்கேற்ப குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் நமது பார்வையில் வார்த்தைகளை காயப்படுத்தாமல் இறை திட்டம் நிறைவேற அவர்களுக்காக ஜெபிப்போம். இறை நம்பிக்கையில் தடுமாறுகின்ற தம்பதியர்களை ஆண்டவரின் கரங்களில் ஒப்படைப்போம். ஜக்கரியா போன்ற அவநம்பிக்கை வார்த்தைகளை பேசாமல் நல் ஆலோசனையிடம் ஜெபிப்போம். நாம் திருப்பாடல்கள் 17:28 சொல்கிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான். தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவுள்ளவன் எனப்படுவான். அதை தான் வானதூதர் அறிவித்த அந்த நற்செய்தியை கேட்டு தன் வாயை மூடிக்கொண்டிருந்த ஜக்கரியா அந்த குழந்தை பிறந்து அவருக்கு ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு போன பிறகுதான் அவருடைய வாய் திறக்கப்படுகின்றது, வானதூதர் அறிவித்தபடியே. ஒரு குழந்தை இல்லாத தன்மை என்பது அவ்வளவு ஈஸி அல்ல. அதை அவ்வளவு எளிதாக யாரும் கருதிவிட முடியாது. அதேபோல் குழந்தை பெறுவது என்பதும் அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்தில் நானும் 2 வருடம் குழந்தை இல்லாத அந்த கஷ்டத்தை எங்கு சென்றாலும் இன்னும் ஆவலியா இதே தான் கேட்பாங்க மக்கள். இருந்த போதிலும் அந்த வயதான காலத்தில் நம்பிக்கை வைத்து இறைவன் மேல் அன்பை கொண்டு அதை பெற்றார்களே. அன்று அண்ணா ஜெபிக்கும்போது, அழுது கண்ணீரோடு ஜெபிக்கும்போது
எல்கானா ஒரு வார்த்தை சொல்வார், அண்ணா நமக்கு எதுக்கு குழந்தை, நான் இருக்க உனக்கு, நீ கலங்காத. இன்றைக்கு எத்தனை கணவன்மார்கள் தன் மனைவிக்கு அதை சொல்கிறார்கள். குழந்தை இல்லை என்ற உடனே விவாகரத்தும், குழந்தை இல்லை என்ற உடனே வேறு ஒருவரை தேடி போவதும், குழந்தை இல்லை என்ற உடனே இன்னொரு திருமணத்திற்கு ரெடியாவதும், இன்னொரு திருமணத்தை முன்னேற்பாடாக செய்து வைத்துக்கொள்வதும், இதுபோல் எத்தனையோ நாம் கண்களிலும் காதுகளிலும் படித்தும் வருகிறோம், பார்த்தும் படித்தும் கேட்டும் வருகிறோம். இருந்த போதிலும் இறைவனின் உத்தரவு, இறைவனின் ஆசீர் இது இல்லை என்றால் நாம் இன்று குழந்தைக்கு நாம் இடமே கிடையாது. இந்த ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி அன்னை மரியாளை போல உடனே இறை வார்த்தைக்கு எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. அவங்க யார்கிட்டேயும் நம்ம பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு, ஒரு உண்மையாக கணவன் பேசுகிறதையும் இல்லை ஒரு காதலன் பேசுகிறதையும் தன் தாயிடம் ஷேர் பண்ணுற ஒரு புத்தி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி ஷேர் பண்ணுறாங்களோ அதே போல் எல்லா விஷயத்தையும் தாயோட. அதே போல் அன்னை மரியாள் நினைத்திருந்தால் இன்று உலக தாயாக இருந்திருப்பாங்களா? அந்த நாள் எதுவுமே யார்கிட்டையுமே ஒரு செகண்ட் ஆப்ஷனுக்கே இல்லாமல் எஸ் ஐ எம் அக்ரி, அந்த அக்செப்டன்ஸ் வந்துச்சு பாருங்கள். வந்த உடனே தன்னை தாழ்த்துனாங்க. அது ஒரு படி மேலே, ஒரு படியில் அதிக படிகள் நம்ம மேலே. ஆனால் ஒரு கற்பனைக்கு கூட இன்றைக்கி சயின்டிஃபிக் உலகம் வானதூதர் வருதான்னு நினச்சி பார்க்கும். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன்னை தாழ்த்தி சிந்தித்து கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாத ஒரு விண்மீன் போல் நமக்கு அந்த அடையாளமாக நம்மளுக்கு கொடுத்து அன்னை மரியாள் நமக்கு இன்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார்.